தமிழகத்தில் விடியா திமுக ஆட்சிக்கு வந்த பின்னர் வீடுகள் மற்றும் தொழிற்சாலைகளுக்கான மின் கட்டணத்தை பல மடங்கு உயர்த்தி பொதுமக்களுக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்தது. மின் கட்டண உயர்வுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியதை அடுத்து பின்வாங்கிய தமிழக மின்வாரியம் வீடுகளுக்கு எவ்வித கட்டண உயர்வும் இருக்காது என்றும் வணிகம் மற்றும் தொழில் அமைப்புகளுக்கு மட்டும் மின் கட்டணம் உயரும் எனவும் விளக்கம் அளித்தது. இப்படி சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனம் நடத்தியவர்களை வாட்டி வதைத்து மின் கட்டணத்தை உயர்த்தியதன் மூலம் மின் வாரியத்திற்கு கடந்த 7 மாதங்களில் சுமார் 23,863.29 கோடி ரூபாய் கூடுதல் வருவாய் கிடைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இதன்படி ஆண்டு முழுமைக்கும் கணக்கிட்டால் மின் கட்டண உயர்வின் மூலம் மின்சார வாரியத்திற்கு சுமார் 31,500 கோடிக்கு மேல் கூடுதல் வருவாய் கிடைக்கும் என கணக்கிடப்பட்டுள்ளது. கூடுதல் வருவாய் கிடைத்த போதிலும் மின்சார வாரியத்தின் இழப்பு குறைவதற்கு பதிலாக அதிகரித்திருப்பதுதான் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த ஆண்டின் மொத்த இழப்பு 9,130 கோடியாக இருந்தது. மின் வாரியத்திற்கு 7 மாதங்களில் 23,863 கோடி ரூபாய் கூடுதல் வருமானம் கிடைத்திருப்பதால் வாரியம் இழப்பில் இருந்து மீண்டு சுமார் 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு லாபம் ஈட்டியிருக்க வேண்டும். ஆனால் முந்தைய ஆண்டின் இழப்பை விட அதிகமாக 2022ஆம் ஆண்டில் 9,192.25 கோடி இழப்பு ஏற்பட்டிருப்பதுதான் புரியாத புதிராக உள்ளது. மின்சார வாரியத்தின் இழப்பு குறையாததற்கு காரணம் அதன் மின் கொள்முதல் விலை மிக கடுமையாக அதிகரித்திருப்பதுதான் என சொல்லப்படுகிறது. தமிழக மின் உற்பத்தி நிலையங்களில் உற்பத்தி செய்யப்பட்ட மின்சாரத்தின் அளவு அதிகரிக்கவில்லை என்றாலும் அதற்கான செலவு 7,875 கோடியில் இருந்து 10,622 கோடியாக அதிகரித்திருக்கிறது. மின்சாரத்துறைக்கு புதிய அமைச்சர் நியமிக்கப்பட்டாலும் மின் வாரிய இழப்பு குறைந்த பாடில்லை என்றும் தற்போதைய மின்சாரத்துறை அமைச்சர் ஏனோ தானோ என நிர்வகிப்பதாகவும் மின்துறை பணியாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். கூடுதல் வருவாய் கிடைத்தும் மின்சார வாரியத்தின் இழப்பு குறைவதற்கு பதிலாக அதிகரித்திருப்பதன் மூலம் விடியா திமுக அரசுக்கு எந்த துறையிலும் நிதி நிர்வாகம் செய்ய தெரியவில்லை என்பது வெட்ட வெளிச்சமாகி இருக்கிறது. இதே நிலை நீடித்தால் மின் வாரியத்தின் இழப்பு அதிகமாகவே வாய்ப்பு இருப்பதாக தெரிகிறது. இதற்கெல்லாம் காரணம் அதிமுக கொண்டு வந்த பல மின் உற்பத்தி திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டதுதான் என்றால் மிகையல்ல. எனவே கடனில் மூழ்கி கொண்டிருக்கும் மின்சார வாரியத்தை காப்பாற்ற சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.